ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று கூறுவார்கள். அதனை மெய்ப்பிக்கும் விதமாக இயல், இசை, நாடகம் என முத்தமிழில் பாடங்களுக்கு வடிவம் கொடுத்து கல்வியையும் கலையையும் ஒரு சேர வளரும் தலைமுறைகளிடம் கொண்டு சேர்க்கிறார் ராஜகுப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் கோபிநாத். அத்தோடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளை களைய அரசு பள்ளி மாணவர்களைப் போலவே தானும் சீருடை அணிந்து வகுப்பிற்கு செல்வது, மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்க திருவள்ளுவர், பாரதியார், ஔவையார் வேடங்களில் சென்று பாடங்களை எடுப்பது என மாணவர்களுக்கு அர்ப்பணிப்புடன் பாடம் எடுத்து வருகிறார் ஆசிரியர் கோபிநாத். வேலூர் மாவட்டம் அடுத்த குடியாத்தம் பகுதியில் உள்ள ராஜகுப்பம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்து தற்போது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வரும் கோபிநாத் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வாகியுள்ளார். செப்டம்பர் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் ஆசிரியர் தின விழாவில் குடியரசுத் தலைவரிடம் இருந்து பாராட்டு சான்று மற்றும் பதக்கத்தை பெறவிருக்கிறார் ஆசிரியர் கோபிநாத். மேலும் தெருவிளக்கு கோபிநாத் என்பதுதான் இவரது மற்றொரு அடையாளமாகவே இருக்கிறது. இதற்கு காரணம், இவர் அன்றாட வாழ்க்கையில் கூலி வேலைக்கு செல்பவர்களும் மாலை நேரத்தில் கல்வி பெறும் வகையில் தெருவிளக்கு என்ற இரவு பள்ளியை நடத்தி வருகிறார். இதில் கிட்டத்தட்ட 80 பேர் வரையிலும் கல்வி பயின்று வருகின்றனர். எனது மாணவர்களும் அவர்களின் கற்றலுக்காக நான் செய்த பணிகளுமே தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு என்னை தகுதியானவனாக மாற்றியதற்கு முக்கிய காரணம் என்று தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார் தேசிய நல்லாசிரியர் விருதாளரான ஆசிரியர் தெருவிளக்கு கோபிநாத். இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது மதிப்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் பெற இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பூரிப்பாகவும் இருக்கிறது. ஆசிரியர் பணியின் உச்சவட்ட ஒரு விருது அப்படின்னாக்கா இதுவாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த விருதுக்கு நான் தகுதியானவனா என்ன மாற்றிக்கிறதுக்கு முக்கிய காரணம் எனது மாணவர்களுக்காக அவருடைய கற்றலுக்காக நான் செய்த பணிகள் தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனது வகுப்பறை தொழில்நுட்பங்கள் பயன்பாட்டோடும் கிராமிய கலைகளின் பயன்பாட்டோடுமே முழுக்க முழுக்க இருக்கும். ஒரு மாணவன் ஐயன் திருவள்ளுவரை நேராக பார்த்துருக்க மாட்டான், நம்மளும் பார்த்துருக்க மாட்டோம், ஔவையாரை பார்த்துருக்க மாட்டோம், பாரதியார், பாரதிதாசன் இவர் எல்லாரையும் புகைப்படமாகத்தான் பார்த்துருப்போம் அல்லது சிலைகளாக பார்த்துருப்போம். அவங்க வகுப்பறையில் நேரடியாக தோன்றி மாணவர்களிடம் பேசி மாணவர்களை தொட்டு பழகி வரும்பொழுது அந்த வகுப்பறை சூழல் ரொம்ப உயிரோட்டமான வகுப்பறை சூழலாக இருக்கும். இந்த செயல்பாட்டை இதன் வழியாக கற்ற ஒரு கற்றலை மாணவன் தன் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு சூழலோடு அவன் பயணிப்பான்றது உறுதியாக இருக்கும். கலை வடிவில் மாணவர்களுக்கு கல்வியை கற்பித்து மாணவர்களை கல்வியிலும் கலையிலும் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்பதே எனது கணவரின் நோக்கம். அவரது நோக்கம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள் என்று அகம் மகிழ்கிறார் கோபிநாத்தின் மனைவியும் அரசு பள்ளி ஆசிரியருமான வெங்கடேஸ்வரி. என் கணவர் தேசிய நல்லாசிரியர் விருது வாங்கினது பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி கலை வடிவில் கொண்டு போய் மாணவர்கிட்ட சேர்த்து கல்வியை அது மூலிமா மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து மாணவர்களை வெற்றி அடையணும், கல்வியும் தொடரணும் அப்படிங்கிறது அவரோட முயற்சி. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கோபிநாத் எந்த ஒரு பணியை செய்தாலும் முழு மனதுடன் அதனை செய்வார் என்று கூறி பெருமிதம் கொள்கிறார் கோபிநாத்துடன் பணியாற்றும் சக ஆசிரியரான பிரியா. இந்த வருடம் எங்கள் பள்ளியை சார்ந்த ஆசிரியர் ஆர் கோபிநாத் அவர்கள் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றிருக்கிறாருங்க. அதை நினைக்கும் போது எங்களுக்கும் சரி, எங்கள் மாணவர்கள் பள்ளி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இது எங்கள் குடியாத்தம் ஒன்றியம் மட்டும் இல்லாமல் வேலூர் மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை தரக்கூடிய செயலாக இருக்கிறது. அவருடைய பணி பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயம் செய்யும் போது ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு செய்வார், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செய்வாருங்க. அதனாலேயே இந்த கற்பித்தல் தொழிலில் அவர் அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறது எங்கள் பள்ளி மாணவர்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் இருக்குங்க. அவர் பார்த்திங்கன்னா வெறும் பாடம் நடத்துறது, வெறும் சாக் பீஸ் போர்டு மட்டும் இல்லாமல் அவர் தன்னையே ஒரு
ஒரு டாபிக் எடுக்கிறாருன்னா கிட்டத்தட்ட அந்த இப்போ திருக்குறள் எடுக்கிறாருன்னா அவர் திருவள்ளுவராகவே வந்து அந்த பாடத்தை வந்து கற்பிப்பாருங்க, அந்த குறள் வந்து நடத்துவார். வளரும் தலைமுறைகளுக்கான ஆசிரியராக சிறந்து விளங்கும் கோபிநாத்திற்கு தேசிய நல்லாசிரியர் விருது என்ற மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்துள்ளது என சக ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் உறவினர்கள் இதனை பெரிதும் கொண்டாடி வருகின்றனர். ETV பாரத் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் முருகனுடன் அசோக் சக்கரவர்த்தி.